ஒருத்தரும் ஒரு விதமாக ஹஸ்பண்டை கூப்பிடுவோம். நான் வந்து என் ஹஸ்பண்டை வாங்க போங்க ஏங்க அப்படின்னு தான் கூப்பிடுவேன். இப்போல்லாம் ஏங்க அப்படின்னு கூப்பிடவே முடியறதில்ல. ஏங்கன்னு கூப்பிட்டா ஏங்க என்னங்க அப்படின்னு நம்ம இந்த கூமாப்பட்டி பையன் ஞாபகம் தான் வருது. எதையாவது சொல்லி ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறாங்க. ஒரு வாரம் பூரா இதே தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். புருஷனை நிம்மதியா ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் இப்படி தோணுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம ரெசிபிக்கு வருவோம். ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியாச்சு. அதுக்கு நல்ல பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி நல்ல பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு 3-4 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்து இந்த பல்ப்பை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு ஓரமா வச்சுட்டு இனி ஒரு பவுல்ல ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து நல்லா விப்பிங் பண்ணிட்டு இது கூட இந்த அரைச்ச மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். கலந்தெடுத்து இந்த கலவையை ஒரு பவுல்ல சேர்த்திட்டு அதுக்கு மேல டாப்பிங்ஸுக்கு நல்ல பொடியா நறுக்கின மாம்பழத்தை வச்சு விட்டுட்டு ஃப்ரீசர்ல ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல கிரீமியான சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி. இது மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். மில்க் மேட் இல்லைன்னா சர்க்கரையும் கூட கொஞ்சம் பாலும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. மில்க் மேட் சேர்த்து செய்யும் போது ரிச் டேஸ்டா இருக்கும். அதனால நான் மில்க் மேட் தான் சேர்த்திருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அந்த கூமாப்பட்டி விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ.